வெல்கம் ஜாரா கார்டன். இது எங்கள் மாடித்தோட்டம். மாடித்தோட்டத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு தான். பார்க்குறதுக்கு எல்லாமே அறுவடைக்கு கிட்டத்தட்ட பாதி ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம். கஸ்தூரி மஞ்சள், விரலி மஞ்சள், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேனக்கிழங்கு, இதெல்லாம் நம்ம அறுவடை பண்ணியிருந்த வீடியோ போட்டிருந்தோம். இப்போ இது இந்த பாருங்கள், இதெல்லாமே இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று. மொத்தம் 4ல் 2 அறுவடை நம்ம பண்ணிட்டோம் ஏற்கனவே ஆல்ரெடி. பாருங்கள், இந்த பேக்கில் இருந்ததும் அந்த பேக்கில் இருந்து நம்ம அறுவடை பண்ணிட்டோம். இப்போ இந்த பேக்கில் இருக்கிறது, இந்த பேக்கில் இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த பேக் பாருங்கள், 1 2 3 இதெல்லாம் அறுவடை பண்ண போகிறோம். இன்றைக்கி சாயந்தரம் இதெல்லாமே எடுத்து நம்ம அறுவடை இன்றைக்கி முடிச்சிடுவோம். முடிச்சுட்டு நம்ம அடுத்தடுத்து நம்ம மாடி தோட்டத்தை இன்னும் பெரிய அளவில் அடுத்த மாதம் நம்ம விரிவாக்கம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்கோம். ஏன்னா நம்ம வச்சோம். இப்போ தடவை வைக்கும்போதே நமக்கு இஞ்சி, மஞ்சள் எல்லாமே நல்ல திருப்திகரமான ஒரு அறுவடையை கொடுத்தது. நாங்கள் பெரிய அளவில் இது சாதிக்கலை. சும்மா அதை நட்டு வச்சோம். அப்பப்போ தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் உரம் கொடுத்தோம். இது ரொம்ப மெனக்கெடலை. இதிலெல்லாம் எந்த விதமான பூச்சி தொல்லைகளோ அல்லது எந்த விதமான கஷ்டமான பராமரிப்புகளோ இதில் இல்லைங்க. இந்த இஞ்சி, மஞ்சள் வகைங்க, கிழங்கு வகைங்க நம்ம தாராளமாக மாடி தோட்டத்தில் போடலாம். இது ரொம்ப 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 சுலபங்க. ஆரம்பத்தில் மாடி தோட்டம் வைக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி இதை செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்து நமக்கு ஆர்வம் அதிகமாகி எல்லா விதமான இதையும் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்து நம்ம செய்வோம். சில பேர் மாடி தோட்டமோ வீட்டு தோட்டமோ வைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆரம்பத்திலேயே பூச்சி தொல்லையாக்கி ஆளாகக்கூடிய செடிகளை முதல்ல நிறைய வாங்கி வைக்கிறாங்க. இந்த கத்திரிக்காய், வெண்டை, தக்காளி இதெல்லாம் அதிகமாக பூச்சி தொல்லைக்கு ஆளாகக்கூடியது. அதே மாதிரி இப்போ கொய்யாலாம் பார்த்திங்கன்னா மாவு பூச்சி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும் கொய்யாலெல்லாம். அந்த மாதிரி ஆரம்பத்தில் வாங்கி வச்சு அது ஃபெயிலியர் ஆகி விட்டுறாங்க நிறைய பேர் மாடி தோட்டத்தையே. அதனால் ஆரம்பத்தில் மாடி தோட்டம் வைக்கிறவங்க எளிமையாக வளர்த்தக்கூடிய இந்த மாதிரி கிழங்கு வகைங்க, மஞ்சள், இஞ்சி வகைங்களை நீங்கள் வச்சு வளர்த்தி 1 வருஷமோ 2 வருஷமோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாடி தோட்டத்தை பற்றி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணினா இன்னும் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் அறுவடை வீடியோ அடுத்தடுத்து வரும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இது இன்றைக்கி அறுவடை ரெடியாக இருக்குது. இது இன்றைக்கி அறுவடை ரெடியாக இருக்குது. இது இன்றைக்கி அறுவடை ரெடியாக கிட்டத்தட்ட ஒரு 10 குரோ பேக் இன்றைக்கி அறுவடை எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், சேனக்கிழங்கு ரெடியாக இருக்குது. சரிங்களா? அது அறுவடை எடுக்க போகிறோம். இது பாருங்கள், சுரக்காய் ஒன்று அழகாக வந்திருக்கு. ஒரே ஒரு சுரக்காய் வந்திருக்கு. சரிங்களா? இந்த நமக்கு சேனலில் போகிற வீடியோக்கெல்லாம் எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.